உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பப்பாயா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பப்பாளி. இந்த பப்பாளி பழத்தினுடைய விழுதை எடுத்துக்கொண்டு அதனோடு போதிய தயிர் சேர்த்து ஒருங்கே இணையும்படி நன்றாக குழைத்து, த ஸ்பிளிட் ஹேர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தலைமுடியினுடைய முனை உடைவது, அதனாலே முடி வளராத நிலை, இப்படி முடி அடர்த்தி குறைகின்ற நிலை, இந்த நிலையிலே இந்த ஸ்பிளிட் ஹேர் என்று வருகின்ற நோய்க்கு இந்த பப்பாளி விழுதும் தயிரும் சேர்த்து வைத்த விழுதை தலைக்கு ஒரு அரை மணி நேரம் தடவி வைத்திருந்து பின்னர் குளிப்பதினாலே, சில நாட்கள் இப்படி தொடர்ந்து செய்வதனாலே ஒரு மாத காலத்திலே இந்த முடி உடைவது, முனை உடைவது என்கின்ற நிலையிலிருந்து விடுதலை ஏற்பட்டு ஆரோக்கியமான, அடர்த்தியான, கருமையான, வளமையான முடியை இந்த தயிரும் பப்பாயா என்கின்ற பப்பாளியும் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, குழந்தைகள் மெலிவாக இருப்பார்கள். எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சதை பிடிப்பு இல்லாமல் மெலிந்து இருப்பார்கள். மற்ற குழந்தைகளை நாம் ஒத்திட்டு பார்க்கின்ற பொழுது, நம் குழந்தை ஏனோ இவ்வளவு மெலிதாக இருக்கிறானே, எலும்புகளெல்லாம் வெளித்தெரிகின்ற அளவுக்கு இருக்கின்றானே என்று தாய்மார்கள் வருத்தப்படுவது உண்டு. இந்த சதை பிடிப்பு என்று வருகின்ற பொழுது உடலுக்கு ஒரு அழகை மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட அதிக உஷ்ணமான உடம்பு உடையவர்களுக்கு சதை பிடிப்பு என்பது குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே பெரியவர்களாக இருப்பின் 2 வாழைப்பழமும், சிறியவர்களாக இருப்பின் 1 வாழைப்பழமும் எடுத்து போதிய பால் சேர்த்து, போதிய சுவைக்காக கற்கண்டு சேர்த்து ஒன்றாக மிக்சியில் இட்டு அதை ஒரு ட்ரிங்க்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது மில்க் ஷேக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். அது மாதிரியாக இந்த வாழை, பால், கற்கண்டு சேர்ந்த பானத்தை காலையிலே வெறும் வயிற்றிலே அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே ஓரிரு மாதங்களிலே கன்னங்கள் நன்கு வளர்ச்சி வரும், உடலிலே சதை பிடிப்பு ஏற்படும், உடல் எடை கூடி அவர்களுக்கு பலமும் ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ட்ரைகோனெல்லா ஃபோயினம் கிரேக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஃபெனுக்ரீக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வெந்தயம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. வெந்த அயம் என்று நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம். அதாவது வேக வைக்கப்பட்ட இரும்பு சத்துவம். இரும்பு பஸ்பம் என்பது மிக கடினமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இறைவன் இந்த வெந்தயத்திலே எளிதாக இரும்பு சத்துவத்தை வேக வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறான். எளிதிலே செரிமானமாகக்கூடிய இரும்பு சத்துவத்தை இந்த வெந்தயம் பெற்றிருப்பதாலே வெந்த அயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது இரும்பு சத்துவம் அதிகமாக இருப்பதனாலே HB என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளி தத்துவம், வழுவழுப்பு தன்மை என்பது வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்று எரிச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக விளங்குகிறது. குடலிலேயும் சரி, மலக்குடலிலேயும் சரி, புற்று வாராத வண்ணம், புண்கள் தாக்காத வண்ணம் காக்கின்ற ஒன்றாக இந்த ஃபெனுக்ரீக் என்கின்ற வெந்தயம் விளங்குகிறது. இது விட்டமின் C செறிந்ததாக இருக்கிறது. கால்சியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், ஜிங்க்
என்று சொல்லக்கூடிய அத்துணை வேதிப்பொருட்களையும் உள்ளடக்கியதாக திகழ்கிறது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த வெந்தயத்தை அரைத்து தயிரோடு சேர்த்து தலைக்கு பூசி வைத்திருந்து நன்றாக ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடிய தலைமுடியினுடைய வேர்களிலே நன்றாக படும்படி தேய்த்து வைத்திருந்து வாரம் ஒரு முறை இப்படி செய்து அரை மணி நேரம் கழித்து குளிப்பதினாலே தலையிலே இருக்கின்ற டேண்ட்ரஃப் என்கின்ற பொடுகு விலகி போகிறது, தலைமுடி ஆரோக்கியமாக வளர்கிறது. அதோடு கூட ஏர்லி கிரே ஹேர் என்று சொல்லக்கூடிய இளமையிலே ஏற்படுகின்ற நரை, அதை மேற்பற்றாக பூசுகின்ற பொழுது இந்த வெந்தயம் இந்த நரையை போக்குகிறது. இந்த வெந்தய பொடியை வெறுகடி அளவு இரவு நேரத்திலே பாலோடு மஞ்சளோடு சேர்த்து பருகுகின்ற பொழுது தலைமுடி மேலும் நரைக்காமல் கருமுடியை வர வைக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக விளங்குகிறது. ஈரலுக்கு பலம் தருகிறது. கெட்ட கொழுப்புகள் என்று சொல்லக்கூடிய எல்டிஎல், லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தையும், இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தையும் கரைத்து வெளித்தள்ளி குருதி நாளங்களிலே சீரான இரத்த ஓட்டத்தை உண்டு பண்ணி இதய ஓட்டத்துக்கு நலம் செய்கிறது என்பதும் உண்மை. இது பலமும் சேர்க்கிறது, நலமும் தருகிறது. இதனோடு பார்லி, யவ அரிசி என்று தமிழிலே வடமொழியிலே சொல்லுவது வழக்கம், ஆங்கிலத்திலே பார்லி என்பது வழக்கம். இந்த பார்லி என்பது பல்வேறு தாது உப்புக்களை உள்ளடக்கி இருப்பதனாலே நோயுற்றவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே பழைய இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறக்கூடிய வகையிலே உணவாகி மருந்தாகிறது இந்த பார்லி வாட்டர். அது மட்டுமல்லாமல் எலும்புகளுக்கு பலம் தருகிறது, நரம்புகளுக்கு பலம் தருகிறது. இந்த மெமரி என்று சொல்லுகின்ற ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனோடு ஹார்ஸ் கிராம் என்று சொல்லக்கூடிய கொள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்பது பழமொழி. கொள்ளும் இந்த வெந்தயத்தை போலவே பார்லியை போலவே கொழுப்பு சத்துவத்தை கரைத்து இது உடலுக்கு பலம் தரக்கூடியதாக, கற்கள் எங்கேனும் சேர்ந்திருந்தால் அதை கரைக்கக்கூடியதாக, வீக்கத்தை வற்ற செய்யக்கூடியதாக, குதிரையை போல உடலுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த கொள்ளு விளங்குகிறது. பார்லி, கொள்ளு, வெந்தயம் இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு மருந்து, நீரேற்றத்தை போக்கக்கூடிய மருந்து, கை கால் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்து, அதே போல கல்லீரல் வீக்கம், கல்லீரலில் படிந்துள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்து, அதோடு மட்டும் இல்லாம சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு, வெந்தயம், பார்லி, இந்துப்பு. கொள்ளு, வெந்தயம், பார்லி இவை மூன்றுமே நம்ம சம அளவு எடுத்து தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயம் தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்லி, கொள்ளு தனித்தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணதுக்கப்புறம் நம்ம சம அளவு இந்த எல்லா பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வறுக்கும் பொழுது தனித்தனியாக வறுக்கணும், அரைக்கும் போதும் தனித்தனியாக அரைச்சிக்கிறது நல்லது. அரை தேக்கரண்டி அளவு வெந்தயப்பொடி, வெந்தயப்பொடி அரை தேக்கரண்டி அளவு எடுத்தோம்னா பார்லி பொடி ஒரு தேக்கரண்டி அளவு, அதே போல் கொள்ளு பொடியும் ஒரு தேக்கரண்டி அளவு. ஒரு சிலருக்கு கொள்ளு ரொம்ப சூடாகும், அப்படி இருக்கிறவங்க அளவு குறைச்சிக்கலாம், அரை ஸ்பூன் அளவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தண்ணி விட்டு கரைச்சிடணும், கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில் அப்படியே போட்டோம்னா சில நேரம் கட்டி கட்டியாக வந்துடும், அதனால் முதல்லையே தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம். இல்லை கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்புக்கும் கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் நம்ம இந்துப்பு சேர்க்குறோம். நார்மல் உப்புக்கு பதில் இந்துப்பு ஒரு 2 சிட்டிகை அளவு, 2லிருந்து 3 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் அதுக்கப்புறம் இந்த கலவையை இதோடு சேர்த்து நம்ம
மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி பதத்துக்கு தயார் பண்ணிக்கணும். இது நம்ம டெய்லியே கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல்ல அதிகமாக நீர்த்தேக்கம் உண்டாக்கி சிறுநீர் சரியாக பிரியாமல் அவர்களுக்கு கை கால் முகம் எல்லாமே வீக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம். அதே போல் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் சென்ட்ரல் ஒபிசிட்டி வயிறு பகுதியில் மட்டும் அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்து வயிறு பகுதி தொப்பை இருக்கிறவங்க இந்த மருந்தை சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துட்டே இருக்கும். மருந்து எடுத்தால் சரியாயிடும், திருப்பி அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். கல் சரியானதுக்கப்புறம் நம்ம மருந்தை நிறுத்திய பிறகு இந்த கஞ்சியை வாரம் 1 முறை 2 முறை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது கற்களோட எண்ணிக்கை அதிகமாகாமல் பார்த்துக்கும். சிறு கற்கள் இதிலேயே கரைஞ்சி வெளியில் வந்துடும். நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மாவை இதோட மிக்ஸ் பண்ணிடணும். கொதிக்கிற தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம இது ஆற வச்சு குடிக்கும்பொழுது இதோட மோர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்க்காம பிளெயினாக எடுத்துக்கணும், இல்லைன்னா மோர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு சர்க்கரை அளவும் கம்மியாகும், ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாகும், கொள்ளுனால அதிகமாக சூடாகாமலும் இருக்கும். இதில் வெந்தயம், கொள்ளு, பார்லி இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு டெய்லி மல்டி விட்டமினாகவும் மினரல் சப்ளிமெண்ட்டாகவும் நமக்கு இருக்கும். இதில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. அதே மாதிரி வெந்தயத்தில் பார்த்தோம்னா இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்குது. கொள்ளு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாகவும் அதே போல் லிப்போஜெனிக் ஏஜென்ட்டாகவும் செயல்படும், கொழுப்பை கரைக்கக்கூடிய ஏஜென்ட்டாகவும் செயல்படும். இந்த கஞ்சி இப்போது தயாராகிடுச்சு. நல்லா நுரைச்சி பொங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு, வெந்தயம், பார்லி சேர்ந்த இந்த கஞ்சி இப்போது தயாராகிடுச்சு. கொள்ளு, வெந்தயம், பார்லி மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த கஞ்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது ஃபேட்டி லிவரை போக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, பார்லி அரிசி நோயாளிகளுக்கு ஒரு நல்ல கஞ்சியாக உணவாக பயன் தருகிறது. இந்த பார்லி அரிசி 1 பங்கு எடுத்து 10 பங்கு நீர் சேர்த்து பார்லி அரிசி நன்றாக பஞ்சு போல வேகும் வரையிலே அதை வேக வைத்து பின்னர் அதை தெளிய வைத்து அந்த நீரை மட்டும் எடுத்து, பார்லி அரிசியினுடைய சாதத்தை நாம் சாப்பிடாமல் அந்த நீரை மட்டும் எடுத்து அவ்வப்போது 1 அவுன்ஸ் பருகி வருகின்ற நிலையிலே இந்த எடிமா என்று சொல்லக்கூடிய உடலிலே நீர் தங்கி வீக்கம் காணுவது என்கின்ற நிலையிலே அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்று சிறுநீரகத்தை தூண்டி சிறுநீரை வெளித்தள்ளி வீக்கத்தை கரைக்கக்கூடிய பணியை இந்த பார்லி வாட்டர் செய்கிறது. ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே இழந்த பலத்தை, நோயினாலே நாம் இழந்த பலத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது. இல்லை கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய மருத்துவ வேதிப்பொருட்கள் அதிகமாக இருப்பதினாலே எலும்புகளுக்கு பலத்தை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது. இளந்தாய்மார்கள் குறிப்பாக வீக்கம் கண்ட நேரத்திலே இப்படி பார்லி வாட்டர் நீரை மட்டும் பருகுவதினாலே அவர்களுடைய முகவீக்கம், கை கால்கள் வீக்கம், உடலிலே சேர்ந்திருக்கின்ற நீர் தேக்கம் இவற்றை போக்கி உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த பார்லியோடு கொள்ளு, வெந்தயம் சேர்ந்து நாம் கஞ்சாக பருகுகின்ற நிலையிலே ஒரு ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைப்பதாக திகழ்கிறது. பொதுவாக நாம் அறுவை சிகிச்சை செய்து கற்களை அகற்றிவிட்டோம் என்றால் கூட சில மாதங்கள் இல்லை சில ஆண்டுகளிலே மீண்டும் கற்கள் உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை தான் உண்டு. அதனாலே தான் ஆங்கிலத்திலே ஒன்ஸ் ஸ்டோன் ஃபார்மர் இஸ் ஆல்வேஸ் ஸ்டோன் ஃபார்மர் என்றொரு வழக்கை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை கல் உற்பத்தி ஆகிவிட்டால் மீண்டும் மீண்டும் கல் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய வாகு, உடல் வாகு என்று சொல்வார்கள். அதை போக்குவதற்கு இந்த பார்லி வாட்டர், வெந்தயம், கோல் சேர்ந்த கஞ்சி ஒரு ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கல் கரைப்பானாக, கல் உற்பத்தி ஆகாமல் தடுப்பானாக விளங்குவது மட்டுமல்லாமல்
ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கெட்ட கொழுப்புகள் இரண்டையும் கரைத்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக, உடலுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. வெந்தயம் இரும்பு சத்துவத்தை நமக்கு தருகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்வது மட்டுமல்லாமல் குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த பார்லி, வெந்தயம், அதனோடு சேர்ந்த கோள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.